தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். தை அமாவாசையான இன்று செல்வம் நல்வாழ்வு பெற இந்த 5 காரியத்தை செய்ய தவறாதீர்கள். தை அமாவாசையான இன்று திதி கொடுக்க வேண்டிய நேரம், தேதி, அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, தை அமாவாசை பற்றி முழுமையான தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம். இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன, இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம், இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழு பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க, ஏனென்றால் கடைசி வரை முக்கியமான தகவல்கள் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணாதான் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அமாவாசை விரதம் மேற்கொள்வதால பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அந்த வகையில உங்களுக்கு என்ன நன்மைகள் அல்லது அதிர்ஷ்டம், யோகம் ஏற்பட வேண்டும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அமாவாசை என்பது சந்திரன் முழுவதும் தெரியாத ஒரு நாள், அதாவது நிலவும் மறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அமாவாசை நாள். நாம் பாரம்பரியத்தில் அமாவாசை நாட்களுக்கு அமைதி, சிந்தனை, ஆழமான முன்னோர் வழிபாடு, முன்னோர்களின் வழிபாட்டிற்கான நாட்களாக கருதப்படுகிறது. ஆனா அமாவாசை என்றாலே எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. அதில் தான் தை அமாவாசை மிக முக்கிய இடம் பிடிக்குது. தை மாதம் என்றாலே புது தொடக்கம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். இந்த மார்கழி முடிந்து தை தொடங்கும் போது மனமும் உடலும் புதிய ஒழுங்குமுறைக்கு வரும் காலமாக அமைகிறது. அப்படிப்பட்ட தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதால் தான் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த தை அமாவாசையின் பாரம்பரிய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது நம் முன்னோர்கள் இந்த நாளை சாதாரண நாளாக பார்க்கவில்லை. இந்த நாள் குடும்ப ஒழுக்கம், பாரம்பரிய நினைவுகள், வாழ்க்கை ஒழுக்கம் இவற்றை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதனாலதான் பல தலைமுறைகளாக இந்த நாளில் சில நடைமுறைகளை கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாம இந்த தை அமாவாசையான இன்று தனுசு ராசினியர்களால் நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, எண்ணெய் குளியல், காலை நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக மிக நல்லது. வீடு சுத்தம், வீட்டையும் மனதையும் சுத்தமாக வைப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் காலை மாலை இரு வேளைகளில் விளக்கு ஏற்றி வைப்பது நல்லது. இந்த அமாவாசையான இன்றைய தினம் தானம், உணவு, துணி அல்லது உங்கள் சக்திக்கு ஏற்ற தானங்களை செய்வது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய 7 தலைமுறைகளுக்கும் இந்த நன்மை சென்றடையுங்க. அமைதியான மனநிலை இந்த நாள் அமைதிக்கான நாளாகவும் அமைகிறது. அதனால் அதிகம் பேசுதல், தேவையற்ற வேலைகள் ஆகியவற்றை தவிர்க்கலாம். அந்த வகையில் தனுசு ராசினியர்களான நீங்கள் தை அமாவாசை என்று தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, இந்த நாளில் சில விஷயங்கள் நீங்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பா இன்றைய நாள்ல சண்டை, கோபம், கடுமையான வார்த்தைகள், அசுத்தம், பிறரை காயப்படுத்தும் செயல்கள் இந்த நாளில் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. இந்த நாள்ல தனுசு ராசினியர்களான உங்களுக்கு அமைதி, ஒழுக்கம் இரண்டும் சேர்ந்த நாளாக அமைவது பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. இன்றைய காலத்துல தை அமாவாசைக்கான ஒரு வழிபாடு செய்வதற்கான நேரம் நம்மிடமில்லை. ஆனால் தை அமாவாசை போன்ற நாட்கள் நம்மை சிறிது நிறுத்தி சிந்திக்க வைக்கும். நாம் எங்கு போகிறோம், எப்படி வாழ்கிறோம், எதை மறந்து விட்டோம், எதை நினைவூட்டும் ஒரு நாளா இந்த தை அமாவாசை அமைகிறது. அந்த வகையில இந்த ஆண்டு 2026 தை அமாவாசை நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் அதிகாலை 1:20 மணிக்கு துவங்கி ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அதிகாலை 2:31 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. அதே போல் சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர். அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கி தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம், திதி, திலகோமம், பிண்டதானம் ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும். இவைகள் முன்னோர்கள் இறந்த போது செய்யப்படும் சிரார்த்தங்களை புண்ணிய தலங்கள், கடற்கரைகளில், புனித நதிக்கரைகள் ஆகியவற்றில் செய்ததற்கு இணையான பலனை தரும். பலரும் தை அமாவாசை நாளில் காசி, ஹரித்வார், திரிவேணி சங்கமம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி
உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பார்கள். அப்படி புனித தலங்களுக்கு சென்று நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். இதனால் முன்னோர்களினுடைய ஆசை முழுமையாக உங்களால் பெற முடியுங்க. அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதே போல சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லிலிருந்து அமா என்றால் ஒன்று சேருதல், வாசை என்றால் வசித்தல் அல்லது வருகை தருதல் என்று பொருள். அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பார்கள். தங்களின் பூத உடலை விட்ட பிறகு ஆன்மாக்கள் உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களின் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம். அப்படி பூமிக்கு முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம், தானம் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். இதனால் அமைதி அடையும் முன்னோர்களின் ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என நம்பப்படுகிறது. இதனாலேயே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்ரு கடன் நிறைவேற்ற வேண்டும் என சொல்லப்படுகிறது. அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு கர்ம காரியங்களை செய்யாதவர்களுக்கு பித்ருதோஷம், பித்ருசாபம் ஏற்படும். இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக குறிப்பிட்ட சில அமாவாசைகள் சொல்லப்படுகிறது. அப்படி மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றுதான் இந்த தை அமாவாசை. உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட தெரியாதவர்கள், தவறியவர்கள் தை அமாவாசையில் பித்ரு கடன் செய்து நிறைவேற்றினால் அவர்களின் பித்ரு தோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள். அதே போல் உடல் உறவுகளுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் தீரும். ஆரோக்கியம், செல்வ வளம், வெற்றி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்த வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. அதே போல இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வரும் காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்கள் இந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வர அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக பல மாதங்களாக ஏன் வருடங்களாக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் நிச்சயம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை வழிபாட்டை தொடர்ந்து நாம் மேற்கொள்வதன் மூலமாக பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்களை உங்களால் பெற முடியும். இந்த தை அமாவாசையான என்று நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய காரியம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய தண்ணீர், எள், அரிசி, தர்ப்பை புல் கொண்டு தர்ப்பணம் செய்யுங்க. இது பித்ருதோஷத்தை நீக்கி அவர்களின் ஆசியை பெற்றுத்தரும். இரண்டாவதாக ராமேஸ்வரம், கன்னியாகுமரி போன்ற புனித தலங்களின் கடல்களில் புனித நீர் ஆடுவது மிகவும் விசேஷம். கர்ம வினைகள் நீங்கி மன தூய்மை கிடைக்கும். மூன்றாவதாக ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உணவளிப்பது, உடைகள், அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது மிகுந்த புண்ணியத்தை தரும். நான்காவதாக இந்த நாளில் விரதமிருந்து தியானம் செய்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும். பூசணிக்காய் போன்ற காய்கறிகளை சமைத்து படையிடலாம். ஐந்தாவதாக தை அமாவாசையில் தொடங்கும் காரியங்கள் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை. பூமி, நகை, பணம் சார்ந்த விஷயங்களை தொடங்க இந்த நாள் மிக உகந்த நாளாக அமைகிறது. அதே போல் இன்றைய நாளில் செய்யக்கூடாத சில ஐதீகங்களும் உள்ளன. அவற்றில் அமாவாசை வாசலில் கோலமிடக்கூடாது, காகத்திற்கு உணவு வைக்காமல் இருக்கக்கூடாது, தலை வெட்டுதல், நகம் வெட்டுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மது, மாமிசம் போன்றவற்றை உண்பதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் காரணமாக தனுசு ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான இன்னல்களை நீங்கள் எத்தனை வருடங்களாக சந்தித்து வந்தாலும் அவை அனைத்துமே நிவர்த்தியாகி உங்களுடைய வாழ்வில் நல்வாழ்வு ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளது. இவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுங்க. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது, இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி தானம் செய்வதுமே இத்தருணங்கள்ல தலை சிறந்ததாக அமைகிறது.